So good morning to all. Welcome back. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ லேர்னிங் நம்பர் 5 பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம், ட்ரேடை எப்படி எடுக்கிறது, எங்கே என்ட்ரி பண்ணுறது, எங்கே எக்ஸிட் பண்ணுறது, ரைட்? அண்ட் இன்னைக்கு வேறு என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாப் லாஸோட இம்பார்ட்டன்ஸ், இது ரெண்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே, ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வீடியோ ஓட்டி பார்க்காம பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட சார்ட். ஏன்னா பேங்க் நிஃப்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் இன்ட்ராடேயாக இருக்கட்டும், பொசிஷனலாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கும், ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், ஒரு 30 minutes, 1 hour, 2 hours, 4 hours, 1 day, இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். வீக்லி ஒரு அந்த மாதிரி ட்ரேடு கிடைச்சாலும் போதும், இல்லை டெய்லியில் ஒரு ட்ரேடு கிடைச்சாலும் போதும். ஓகே, அது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். அது எப்படி பண்ணுன்றதை நான் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் 21 EMA எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான். ஸோ 21 EMA நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக ரெண்டு ரூல்ஸ் தான். ஓகே, சிம்பிளாக 2 ரூல்ஸ் தான். 21 EMAக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா இது ஒரு புல்லிஷ். 21 EMAக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இது ஒரு பேரிஷ். கிளியர்? ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. என்னது இது? பாயிண்ட் நம்பர் 1. சிம்பிளாக வச்சுக்கோங்க. இது எந்த டைம் ஃப்ரேம் பாருங்கள். டைம் ஃப்ரேம் உங்களுக்கு இருக்கிறது 30 minutes டைம் ஃப்ரேம். நான் வச்சுருக்கிறது 30 minutes. நீங்கள் 1 hour கூட எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒரு சேஞ்சுக்கு உங்களுக்கு 30 minutes டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. 21 EMAக்கு மேலே இருந்தால் புல்லிஷ், 21 EMAக்கு கீழே இருந்தால் பேரிஷ். ஓகே, ரைட். நம்பர் 1 புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 21 EMA இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு இது உங்கள் லைஃப் லைன், உயிர் காக்கும் கருவின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு லைஃப் லைன். ஓகே, ஸோ 21 EMA உங்களோட உயிர் காக்கும் கருவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை கீழே போனால் உயிர் போயிடும். அப்படின்னும் போது நீங்கள் இதை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை நினச்சிக்கோங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். இந்த EMA எந்த அளவு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடை எங்கே என்ட்ரி பண்ணணும், எங்கே எக்ஸிட் பண்ணணுன்றதை இந்த இதில் நான் சொல்லித்தருவேன். சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். ஸோ ஒன்று மட்டும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இருந்தால் புல்லிஷ், இதுக்கு கீழே இருந்தால் பேரிஷ். ஏன்னா நீங்கள் எடுத்துருக்கிறது 30 minutes டைம் ஃப்ரேம். 15 minutes இல்லை 30 minutes டைம் ஃப்ரேம். நம்ம இப்போ பேசுகிறது ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ நீங்கள் நினச்சி இப்போ இல்லை, நம்ம இந்த EMAவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தம் 3 பேர் எடுத்துக்கோங்க. ஏன்னு ஒருத்தர் பின்னு ஒருத்தர். ஓகே, என்னடா பி இப்படி போட்டிருக்கேன்னு கண்டுக்காதீங்க. ஒருத்தர் சின்னு ஒருத்தர், ஒரு 3 ட்ரேடர் இருக்காங்க. ஓகே, ஒருத்தர் ஏன்னு ஒரு ட்ரேடர், பின்னு ஒரு ட்ரேடர், சின்னு ஒரு ட்ரேடர். பாருங்கள், இப்போ 3 விதமானதில் நீங்கள் எந்த விதமான ட்ரேடர்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஏ இருக்க ட்ரேடர் இவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்போ EMAக்கு மேலே போதோ ஒரு புல்லிஷாக இருக்கார். இதே மாதிரி சொன்னால் தான் 3 பேருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஏன்ற ட்ரேடர் என்ன பண்ணுறாருன்னா, கரெக்டாக இது கீழே ஆகுது, இந்த இடம் சப்போஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மார்க்கெட் மேலே கீழே என்ன வேணால் நடக்கும், ஆனால் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவர் என்ன பார்க்குறாரு, மார்க்கெட் இங்கே கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, ஸோ EMA இங்கே பார்க்க போனீங்கன்னா, நம்ம EMA பார்க்க போனால் என்ன வருது, இந்த EMAவோட ப்ரைஸ் நீங்கள் பார்க்கலாம், ஒரு 22,700. ஓகே, ஸோ 22,700க்கு கீழே அவர் வந்து என்ன ஒரு சும்மா வச்சுருப்போம், சும்மா ஒரு 700 கீழே ஒரு 680ல் இவர் வந்து ஒரு 20 பாயிண்ட் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடுறாரு. ஓகே, 20 பாயிண்ட் லாஸ் கொடுத்து எக்ஸிட் ஆயிடுறாரு. அப்ராக்சிமேட்டாக 20 பாயிண்ட்ன்றது ஒரு 1000 லாஸ் வச்சுக்கோம், ரைட்? ஒரு 1000 லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடுறாரு. ரைட் மொமெண்டம்க்கு வெயிட் பண்ணுறாரு. மார்க்கெட் இங்கே வருது, இங்கே புல் பேக் எடுக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே
புட் சைடில் ட்ரேட் எடுத்துடுறாரு. ஓகே, டன். நல்லா பாருங்க, இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, புட் சைடில் ட்ரேட் எடுக்கிறார், பெரிய மொமெண்டம் கேப்சர் பண்ணுறாரு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது ட்ரேடர் என்ன பண்ணுறாரு, மார்க்கெட் இவர் வந்து கால் சைடு போகுதுன்னு கால் சைடு எடுக்கிறார். மார்க்கெட் கீழே வருது, இருந்தாலும் இவர் லாஸ் கொடுக்கல. மார்க்கெட் இப்போ வரும்ன்றது அது மெதுவாக மேலே போகும்போது இந்த 3 க்ரீன் கேண்டில் பார்த்த உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, மார்க்கெட் இங்கேருந்து இவன் உடைச்சிட்டு மேலே போகுது. இவர் என்ன பண்ணுறாரு, அவர் லாஸை ஹோல்டு பண்ணுறாரு. நல்லா பாருங்கள், அது கீழே வருது 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 வருது, பெரிய பிக் லாஸ். ஓகே, அப்போது அவர் இவ்வளோ தூரம் வந்த உடனே இதுக்கப்புறம் அவர் ஹோப்பை விட்டுறாரு. இந்த பாயிண்டில் கரெக்டாக இந்த பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும், 22,530. ஸோ 22,700 22,530 எவ்வளோ ஆச்சு, கிட்டத்தட்ட 170 பாயிண்ட் இவர் லாஸ் கொடுக்குறாரு. ஓகே, எவ்வளோ பாயிண்ட்டு, 170 பாயிண்ட் இவர் லாஸ் கொடுக்குறாரு. நல்லா பாருங்கள், 3 ட்ரேடரை நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த விதமான ட்ரேடர்னு. தேர்டு ட்ரேடர் சி, இவர் என்ன பண்ணுறாரு, மார்க்கெட்டில் இங்கே லாஸ் ஆச்சா, 1000 பாயிண்ட் லாஸ் ஆச்சா. இப்போ என்ன பண்ணுறது, இவர் 1000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இவருக்கு ஒரு பயம், நான் ரிவர்ஸில் எடுத்தால் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா, ஏன்னா இப்போ இங்கே மேலே போச்சு, நான் எடுத்தேன். ஓகே, ஆனால் இது இன்னும் பிரேக் அவுட் கொடுக்குன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் முடியல. ஓகே, ஆனால் அடுத்த நாள் கேப் டவுன் எடுத்துட்டு சரசரம் இப்போ வரும்னு நினச்சாரு, ஆனால் போகலை. மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ரைட், இவர் என்ன பண்ணார், ட்ரேடே எடுக்கல. ஸோ 3 ட்ரேடர் இருக்காங்க, ஏ, பி அண்ட் சி. ஏ என்ன பண்ணுறாரு, 1000 ரூபா லாஸை கொடுத்தாரு, ஆனால் ரிவர்ஸில் இவ்வளோ பெரிய மொமெண்டம் கேப்சர் பண்ணிட்டாரு. ஓகேவா, ரைட். இங்கே என்ன ஆகுது, இவர் இதே 530 எக்ஸிட் பண்ணாலும் இவர் இன்ன வரைக்கும் 170 பாயிண்ட் லாஸு. 170 பாயிண்ட்னா யோசிச்சு பாருங்கள், 70 ஒரு 3500 ப்ளஸ் 100 ஒரு 5000. ஸோ 3500 ப்ளஸ் 5000 8500 லாஸு. யாருக்கு, இந்த பீன்ற ட்ரேடருக்கு. ஓகே, சி இவர்கிட்ட இருக்காரு பார்த்தீங்களா, இவருக்கு வெறும் 1000 ரூபா லாஸு. ஓகே, சின்றது வெறும் 1000 ரூபா தான், ஏன்னா ஒரு அடுத்த ட்ரேடே எடுக்கல. ஏன்றது 1000 ரூபா லாஸ் எடுத்துட்டோம், 170 பாயிண்ட் இங்கே கேப்சர் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம். 530 வரைக்கும் இங்கே கேப்சர் பண்ணாரு வச்சுப்போம். கொடுத்தது 20 பாயிண்ட்டு, இவரும் 1000 ரூபா லாஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் சைட் ட்ரேட் எடுத்தாரு, கொடுத்தது 1000 பாயிண்ட்டு, 1000 ரூபா, சாரி, கொடுத்தது 1000 ரூபா. 170 - 20 150 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கார். இவர் எவ்வளோ இருக்காரு, 150 பாயிண்ட்டு ப்ராஃபிட்டில் இருக்காரு. இல்லை உங்களுக்கு இப்படி புரியலன்னா இப்படி வச்சுப்போம், 170 பாயிண்ட் அவர் அங்கேயே ப்ராஃபிட் எடுத்தார், 20 பாயிண்ட்டு 1000 ரூபா கொடுத்துருக்காரு. 170 பாயிண்ட்டுக்கு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, ஓகே, அதே தான். இந்த 8500 ரூபா அவருக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருந்தது, அதில் 1000 ரூபா கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ இவர் என்னது, 7500 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கார். ஸோ இது ட்ரேடர் நம்பர் 1 இவ்வளோ ப்ராஃபிட், ட்ரேடர் நம்பர் 1 மைனஸ் 8.5 லாஸ். ஓகே, 8.5 எவ்வளோ, இவருக்கு மைனஸ் 8.5 லாஸ், இவர் மைனஸ் 1K லாஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ட்ரேடரோட சைக்காலஜி எப்படி இருக்கணும்னா, நம்பர் ஏல இருக்கணும். இது ரொம்பவும் கம்மி தான். இந்த சைக்காலஜி வச்சுருக்கவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க இந்த லைஃப் லைனுக்கு வேல்யூ கொடுத்து இமீடியட்டாக ட்ரேட் எடுக்கிறாங்க. 90% ட்ரேடர் இந்த கேட்டகரியில் இருக்காங்க. ஏன்னா அவரால் இந்த 1000 ரூபா லாஸை பார்க்கவே முடியல. 1000 ரூபா லாஸ், ஏன்னா 1000 ரூபா லாஸ் ஆகிட்டு இப்போ மேலே வருதா, மேலே 500 ரூபா கம்மியாச்சா, இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, 1000 ரூபாலே 500 ரூபா கம்மியாச்சு, இப்போ கன்ஃபார்மாக வந்து 0 வந்துடும், எக்ஸிட் பண்ணிடுவேன். அது கீழே, அது இங்கே இது மாதிரி பாருங்கள், எந்த மாதிரி, இதை பாருங்கள், எந்த மாதிரி, இந்த மாதிரி போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்து பெருசாக லாஸ் கொடுத்துரும். வரும் மேலே வரைக்கும், இங்கே பாருங்கள், இந்த லாஸ் கொஞ்சம் மேலே வரா மாதிரி வந்துருச்சா, ஓகேவா, இந்த லாஸை கொஞ்சம் கவர் ஆனாமல் வந்துருச்சா, டக்குன்னு அடுத்த கேண்டில் சர்ன்னு பெரிய லாஸ். இப்போ அவரால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏன்ற ஒருத்தருக்கு எவ்வளோ லாஸ் இருந்தது, ஏன்ற ஒருத்தருக்கு 7.5 ப்ராஃபிட்டில் இருந்தார். ஓகேவா, பீன்றவருக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருந்திருக்கு, பீன்றது மைனஸ் 8.5 லாஸ். ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல, பட் ஓகே, வில் ட்ரை. ஓகே,
8.5 லாஸில். ஓகே. அண்ட் சீன்ற ஒருத்தருக்கு எவ்வளோ இருந்திருக்கு? 1K. ஓகே, 1K வந்து லாஸில் எடுத்துகிட்டு அவர் இன்னும் எனக்கு ட்ரேடு கிடைக்கும். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் லூஸ் பண்ணுவார், நல்லா பார்த்துக்கோங்க. இவர் சீக்கிரமாகவே அவங்க கேபிட்டலை காலி பண்ணிட்டு மார்க்கெட் ஓடிடுவாங்க. இவர் மார்க்கெட்டில் கடைசி வரைக்கும் ஸ்டே ஆவார். ஸோ உங்களை நான் இந்த மாதிரி ஒரு ட்ரேடர் தான் மாற்றணும்னு ஆசைப்பட்றேன்னு தவிர இது சுத்தமாகவே இல்லை. இது பயந்த ட்ரேடரும் நமக்கு தேவையில்லை. ஸோ என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் நம்பர் 1. நம்ம ஸ்டூடெண்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க, டெய்லி ப்ராஃபிட் தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணியிருக்காங்க, P&L கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது வேறு, அது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ புரிஞ்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் ஆஃப் திஸ் ஸ்டாப் லாஸ். இந்த விஷயத்தில் ஃபிக்ஸர் உயிருங்க, இது உயிர் மூச்சு. இந்த உயிர் மூச்சு கீழே வந்தானா யோசிக்காமலே க்ளோஸ் ஆச்சுன்னா உடனே உங்களுக்கு ஸ்டாப் லாஸை கொடுத்துருங்க. யோசிக்காமல் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க. நல்லா அப்படி ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியல, நல்லா பார்த்துக்கோங்க, மார்க்கெட் ஒரு தடவை எடுக்கும் புல் பேக். அதாவது ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் கொடுத்து ஒரு தடவை எடுக்கும்போது புத்திசாலியாக இருக்கவங்க இங்கே நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடலாம். 2 தடவை தான் காப்பாற்றும். ஒரு தடவை கீழே வந்துருச்சு, மைனஸ் வந்துருச்சு, ஒரு தடவை வந்துருச்சு, அங்கே நீங்கள் புத்திசாலித்தனமாக எக்ஸிட் ஆயிடணும். ஒரு தடவை மைனஸில் வந்து திரும்ப ஒரு தடவை ப்ளஸில் போச்சுன்னு வைங்களேன், புத்திசாலித்தனமாக எக்ஸிட் ஆயிடணும். நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக ப்ராஃபிட்டில் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க? வெயிட் பண்ணுறாங்க. எதை வச்சு வெயிட் பண்ணுறாங்க? லாஸை வச்சு வெயிட் பண்ணுறாங்க. சி என்ன பண்ணுறாரு? பயத்தில் லாஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடே போகாமல் இருக்காரு. ஸோ 90% இல்லை 95% எல்லாருமே இந்த கேட்டகரி தான் இருப்பாங்க. இந்த கேட்டகரி வெறும் 5% தான் இருப்பாங்க. இந்த சைக்காலஜி தான் நம்ம கோர்ஸில் சொல்லி தருவோம். ஓகே ஃபைன். நீங்கள் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இவர் இந்த ஸ்டாப் லாஸ்க்கு வேல்யூ கொடுத்தாரு, அதனால் இன்றைக்கி 7.5Kல இருக்கார். இவங்க ஸ்டாப் லாஸ்க்கு வேல்யூவே கொடுக்கல, இவர் ஸ்டாப் லாஸ் வேல்யூ கொடுத்துட்டும் அடுத்த ட்ரேட் எடுக்க பயம். ஸோ இந்த 3 கேட்டகரி தான் ஆப்ஷன் பையர்லாம் மார்க்கெட்டில் இருக்காங்க. இதை தவிர வேறு எந்த கேட்டகரியே கிடையாது. மார்க்கெட்டில் மொத்தம் 3 விதமாக இருக்குது. ஒன்று அப் சைடு, ஒரு டவுன் சைடு, ஒன்று சைடு வைஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி 3 விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க ஆப்ஷன் பையர்ஸ். ஒன்று கேட்டகரி ஏ, கேட்டகரி பி அண்ட் கேட்டகரி சி. ரைட், என்ன நடந்தாலும் சரி, இது கீழே லாஸ் கொடுத்துச்சா தைரியமாக நான் கொடுத்துட்டு வெளியே வந்துடுவேன், யோசிக்கவே மாட்டேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தான் யோசிக்கணும். கேட்டகரி நம்பர் ஏ, அதுக்கு என்ன அப்படின்றதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு 8 to 10 minutes உங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ எப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறது 21 EMA நான் யூஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 1 நல்லா பார்த்துக்கோங்க, குழந்த மாதிரி சொல்லித்தரேன். ஸ்டெப் 1, நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு பெரிய பிக் கேண்டில். என்ன பார்க்கணும்? ஒரு பெரிய பிக் கேண்டில். இது பாருங்கள், இந்த பிக் கேண்டிலாக இருக்கலாம், இல்லை இந்த பிக் கேண்டிலாக இருக்கலாம், இந்த பிக் கேண்டிலாக இருக்கலாம், பெரிய பிக் கேண்டில். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ப்ளோ ஆஃப் கேண்டில்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ப்ளோ ஆஃப், BLOW, ப்ளோ ஆஃப். இதை வந்து நாங்கள் ட்ரேடிங் லாங்குவேஜில் ப்ளோ ஆஃப் கேண்டில்னு சொல்லுவோம். ஓகே ரைட். இந்த ப்ளோ ஆஃப் கேண்டில் நீங்கள் என்ன பார்க்கணும் அதில். ஏன்னா அரை மணி நேரத்தில் கண்டினியூஸாகவே பெரிய கேண்டில் செல்லிங் இருக்குது. ரைட், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய கேண்டில் இருக்குதுன்னா அந்த கேண்டில் மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா, இதோட ஹையை மார்க் பண்ணிக்கோங்க, இதோட லோவை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே டன், கிளியர். ஸோ நீங்கள் இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். அதே இல்லைன்னா இல்லை இந்த லோவை பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நோ, அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். இந்த EMA 21 EMA போட்டுருங்க. இதோட ஹையை பிரேக் ஆகிறது வெயிட் பண்ணுங்கள். பெரிய கேண்டில் தான் பார்க்கணும், சின்ன கேண்டில் கிடையாது, பெரிய கேண்டில். ஏன்னா என்ன சொல்ல வருது இந்த பெரிய கேண்டில்? உங்கள் சார்ட் உங்ககிட்ட அதை பேசுது. 30 minutesல ஒரு பெரிய செல் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னு காட்டுது. அரை மணி நேரமாக செல்லரோட ஆதிக்கத்தில் மார்க்கெட் இருக்குது, பையர் உள்ளே வரலன்னு அர்த்தம். ஏன்னா ரெட் கேண்டில் இங்கே ஓப்பனிங் இருக்குமா, இங்கே க்ளோஸ் ஆச்சா, கீழே வரைக்கும் உங்களுக்கு புஷ் பண்ணியிருக்காங்களா, அகெயின் பாருங்கள். ஸோ இவரோட ஆதிக்கத்தில் மார்க்கெட் இருக்குன்றது நமக்கு சிம்பாலிக்காக சொல்ல வருது. நான் உங்களுக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் போகலை, பாஸ்ட் லைன் எல்லாம் போடலை, எதுவுமே நான் போடல. நான் சிம்பிளாக டைரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன்.
இல்லை எனக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற அதெல்லாம் தேவையில்லை எனக்கு கேட்டிங்கன்னா. பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருங்க, நான் இதே சொல்லிடுறேன், டெலிட் பண்ணிடுறேன். என்ன வேணும் எனக்கு. எனக்கு இங்கே ஒரு 11 ட்ராயிங்ஸ் இருக்குது. 11 ட்ராயிங்கை நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ சொல்லுங்கள், நான் முன்னாடி இருக்க ஹிஸ்ட்ரியை பார்க்கல. இது என்ன நடந்து ஏது நடந்து எனக்கு தெரியல, தேவையில்லை. நான் உங்களுக்கு வேணால் ரீப்ளே கூட போடுறேன். ஓகே, இங்கே பாருங்க, எனக்கு இந்த கேண்டிலில் ஓகே இப்படி இருக்குது எனக்கு மார்க்கெட்டில். நான் உங்களுக்கு ரீப்ளே போட்டு காட்டுறேன். மார்க்கெட்டில் என்ன இருக்குது, 21 EMA மேலேயே ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ நான் அதை ப்ளே பண்ணேன்னு வைங்களேன். ஸோ நான் என்ன பண்ணிப்பேன், என்னோட லெவலை இதுக்கு கீழே ஏதோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது, இந்த இடத்த நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க்கெட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, சிமுலேட் பண்ணுறேன் உங்களுக்காக, ஒன்லி ஃபார் லேர்னர்ஸ். ஹையை மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறது பாருங்கள், இந்த இடம் பாருங்கள் திரும்ப கீழே வருது, செல்லர் திரும்ப கீழே வரான். இப்போ எங்கேருந்து இது கீழே எனக்கு பிரேக் ஆயிடுச்சோ இங்கே நானும் புட்டு சைடு என்ட்ரி பண்ணிட்டேன், ஏன்னா இதுக்கு கீழே இருக்குது. ஸோ இப்போ நான் புட் சைடு என்ட்ரி பண்ணிட்டேன். எந்த ப்ரைஸில், இந்த ப்ரைஸ் பாருங்கள், திஸ் இஸ் 22,600. 22,600 புட்டில் என்ட்ரி பண்ணிட்டேன். மார்க்கெட் கீழே வருது, இது மேலே இருக்குது. ஸோ ப்ரைஸுக்கு எப்போ இஎம்ஐ மேலே இருக்குன்னா நான் தாராளமாக புட் சைடு போகலாம். நல்லா பாருங்கள், ப்ளோ ஆஃப் கேண்டில், இதுவும் பெரிய கேண்டில், ப்ளோ ஆஃப் டவுன் சைடு இன்னமும் டவுனில் தான் இருக்குது. நல்லா பாருங்கள், இன்னமும் டவுனில் தான் இருக்குது. பார்த்துட்டே இருங்க, இஎம்ஐவை மேலே கிராஸ் ஆகலை. நான் லைவில் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன், சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னமும் இந்த இஎம்ஐக்கு கீழே தான் இருக்குது, இஎம்ஐ ரொம்ப தூரமாக தான் இருக்குது. ஸோ நான் புட் சைடில் இன்னமும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். யூஸ் பண்ணுறது 30 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், இங்கே போகிறது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு புல் பேக் எடுத்து கீழே வருது மார்க்கெட்டில். நான் முன்னாடியெல்லாம் பார்க்கல சார், எந்த லைன் போடல. சார்ட்டை ரொம்ப க்ளீனாக வைக்கணும், பிகாஸ் ஐ எம் எ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். எனக்கு சார்ட்டை க்ளீனாக வைக்க தான் பிடிக்கும். ரைட், என்ன நடக்குதுன்னு பாருங்கள், இங்கே வாங்க, இன்னமும் கீழே தான் இருக்குது. எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருப்பாங்க, 600 நம்ம எடுத்தது. மார்க்கெட் இப்போ கரண்ட்லி 182 போகுது, 500 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. சொல்லுங்கள், நான் இப்போ உங்களை இங்கேயே நான் காட்டுவேன் உங்களுக்கு எந்த இடத்துல கால் செட் போயிருக்கலான்னு. இங்கேயும் ப்ளோ ஆஃப் கேண்டில் தான், ப்ளோ ஆஃப் கேண்டிலோட பிரேக் ஆகுது டவுன் சைடு. இங்கே மேலே அப்பில் பிரேக் ஆகிற மாதிரி போச்சு, பட் நான் கால் சைடு போகவே மாட்டேன், ஏன்னா எனக்கு 20 இஎம்ஐக்கு கீழே இருக்குது, நான் போக மாட்டேன். ஹையர் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மெதுவாக 21 இஎம்ஐ கிட்ட வருது. இதை பாருங்கள், இப்போ மேலே போச்சு. இப்போ ப்ளோ ஆஃப் கேண்டிலோட அதை பாருங்கள், இப்போ ப்ளோ ஆஃப் கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஹை லோவை மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இதை பாருங்கள், இதோட ஹை லோவை மார்க் பண்ணிட்டேன். ஓகே, மார்க்கெட் இப்போ 20 இஎம்ஐக்கு மேலே இருக்குது. இப்போ நான் கால் சைடு வெயிட் பண்ணுவேன், வெறும் நான் யோசிக்காத கால் சைடு. நவ் ஐ வில் என்டர் இன் திஸ் கேண்டில். இந்த கேண்டில் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இதோட ஹையில் பாருங்கள், சாரி, இந்த ஹை நான் எடுத்துட்டேன். இந்த ஹையில் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள், திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், ஹை லோ, இந்த ஹையில் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஓகே, பட் இது லோவில் எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டேன். நல்லா பாருங்கள், இந்த லோவில் நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டேன். ஸோ 1 ஸ்டாப் லாஸ் எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. அகைன் மார்க்கெட்டில் பாருங்கள், பெரிய ப்ளோ ஆஃப் கேண்டிலோட டவுன் சைடு. நான் திரும்ப என்ட்ரி பண்ணுறேன் புட் சைடில். ஓகே, ஸோ என்னோட இங்கே கொடுத்த லாஸை நான் இது வரைக்கும் நான் ரிகவர் பண்ணிட்டேன். பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள், ரெக்கவர் பண்ணிட்டேன். இன்ன வரைக்கும் கீழே வருது, மார்க்கெட் கீழே வந்துட்டு இவ்வளோ தூரம் எனக்கு கொடுத்துருக்கு ப்ராஃபிட், இவ்வளோ தூரம். ஸோ எனக்கு இந்த லாஸ்லேருந்து இவ்வளோ தூரம் இருக்க பாயிண்ட்டு, இந்த லாஸோட எனக்கு அதிகமாக தான், இந்த லாஸில் கொடுத்த இழந்த பணத்தோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. நவ் அகைன் மார்க்கெட் பாருங்கள், கண்டினியூஸாக புல்லிஷ் மொமெண்டம். ஓகேவா, கண்டினியூஸாக ஈவன் இஎம்ஐக்கு மேலே போயிடுச்சு. திரும்ப ஐ வில் என்டர் இந்த ஹையில் என்ட்ரி பண்ணிட்டேன். பாருங்கள், இங்கேயே எனக்கு என்னோட கால் சைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ 22 150 கால் சைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ 22 150 இது எவ்வளோ மேலே போகுதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. 22 150 ஹை, இது வந்து எவ்வளோ ஹை போயிருச்சு, 22 330 வரைக்கும் போயிருச்சு. பாருங்கள், 22 330 வரைக்கும் போயிருச்சு. இன்னமும் மேலே போய் கொண்டு இருக்கிறது. நான் உங்களுக்கு லைவாக சொல்லி தந்துட்டு இருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ ஓட்டாமல் பாருங்கள். ஸோ 22 365 மார்க்கெட் இப்போ ரொம்ப பழசு இல்லை, இது இப்போ நடந்ததான், மண்டே ஏப்ரல் 22. அது எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்லுவேன் சார், மார்க்கெட்டுக்கு அப் சைடில் இருக்குது, அப் சைடில் இருக்குன்ட்டு. இந்த பாருங்கள்,
ப்ளஸ் ஸோ 22,400 வரைக்கும் எவ்வளோ ஹை வரைக்கும் போச்சு பாருங்கள். 22,446 வரைக்கும் போயிடுச்சு. எங்கேருந்து என்ட்ரி போட்டது 22,150லேருந்து 446, 150 to 450ன்னு வச்சுக்கோங்களேன். 300 பாயிண்ட்ஸ் நான் இன்ன வரைக்கும் கவர் இருக்கேன். இன்னமும் எனக்கு வந்து இஎம்ஐக்கு மேலே தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து வெறும் கால் சைடை பற்றி தான் யோசிப்பேன். புட்டை நான் யோசிக்கவே மாட்டேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட பொசிஷனை இது கீழே வந்துருச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. யோசிக்காமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. யோசிக்காமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. 361 போதும். 361ல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அகைன் இதுக்கு மேலே இருக்குது. அகைன் ஐம் சீக்கிங்க ப்ளோ ஆஃப் கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் பாருங்கள். ப்ளோ ஆஃப் கேண்டில் நான் பார்க்குறேன். ப்ளோ ஆஃப் கேண்டில் வருதான் நான் வெயிட் பண்ணுறேன். ப்ளோ ஆஃப் கேண்டில் வருதான்னு பார்க்குறேன். இங்கே ஆல்ரெடி வந்து 1.5 மணி நேரமாக உங்களுக்கு வந்து பையிங் வந்திருக்கு. 1.5 மணி நேரம் பையர் கையில் இருக்குது. ஓகே, ஸோ நான் எனக்கு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தீங்கன்னு நீங்களாம் இந்த இதை நீங்கள் பார்த்துருவீங்க. இதோட ஹையை நீங்கள் மார்க் பண்ணிப்பீங்க. ஓகே, நவ் ஐ எம் வெயிட்டிங். எப்போ மார்க்கெட் இந்த ஹையை உடைக்குதோ ஐ வில் கோ ஃபார் அ கால் சைட். ஓகே, இதை பாருங்கள். மார்க்கெட் அதே மாதிரி மார்க்கெட் இங்கேயே சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ இதோட லோ எப்போ பிரேக் ஆகுதோ, ஏன்னா ப்ளோ ஆஃப் கேண்டில், நான் புட் சைடு போவேன். ரைட், இதை பாருங்கள். மார்க்கெட்டில் ஒரு உடஞ்சிருக்குது. இந்த இடம் பிரேக் ஆன உடனே ஒரு சின்ன எனக்கு மொமெண்டம் கொடுத்துட்டு திரும்ப போயிருக்கு. காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட். ஓகே, காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பார்த்துக்கிட்டே இருங்க. மார்க்கெட் இப்போ கீழே தான் இருக்குது. ரொம்ப பழசில் கீழே தான். இதுக்கு மேலே போச்சுன்னா நான் கால் சைட் போவேன். மார்க்கெட் பாருங்கள், இதே லெவலில் பாருங்கள். க்ளோஸ் ஆகலை பாருங்கள். இதே லெவலில் சஸ்டெயின் ஆயிருக்கு. ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், போயிடுச்சா, மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் கால் சைட் போவேன். கால் சைடு என்ட்ரி வந்து 22,500 இஸ் மை கால் சைடு என்ட்ரி. 22,500ல் கால் சைடு என்ட்ரி எனக்கு கிடச்சிருச்சு. 22,500ல் அதுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. 480ல் கிடச்சிருக்கு. நான் 480லேருந்து எது வரைக்கும் ஹை பண்ணியிருக்கு பாருங்கள். திஸ் ஹை தட் இஸ் கால்ட் 620. அப்ராக்சிமேட்லி 620 வரைக்கும் கடந்திருக்கு. அன்னைக்கு மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி டேட் ட்ரேட். இப்போ சொல்லுங்கள், மார்க்கெட் கால் சைடில் இருக்கா புட் சைடில் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். ஆஸ் ஆஃப் நவ் சிம்பிளாக லாஜிக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இதில் எத்தனை வாட்டி நம்ம லாஸ் எடுத்தோம்? லாஸ் எடுத்தது அதிகமாக இருந்ததா இல்லை ப்ராஃபிட் எடுத்தது அதிகமாக இருந்ததா? பாருங்கள். திரும்ப இந்த 21 இஎம்ஐக்கு கீழே மார்க்கெட்டு பிரேக் ஆகுது. இது ப்ளோ ஆஃப் கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் இப்போ இது கீழே பாருங்கள். இது கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓ, மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. நல்லா பாருங்கள். மார்க்கெட் இது கீழே பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல எங்களுக்கு என்னோட லோ பிரேக் ஆனால் கொடுத்துலும் சொல்லிடுச்சு. ஸோ 436ல் என்னோட என்ட்ரி கிடச்சிது. நல்லா பாருங்கள், 436 என்ட்ரி கிடச்சிது. ஸோ மார்க்கெட் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ கீழே எவ்வளோ வரைக்கும் போச்சுன்னா 436 388 வரைக்கும் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட இங்கே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் நான் வந்து ப்ராஃபிட் எடுத்தது. ரைட், ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லைஃப் லைனோட வேல்யூ என்னன்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா, ட்ரேடர் நம்பர் ஏ மாதிரி யோசிக்க சொல்லி. ட்ரேடர் ஏ முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். பாயிண்ட் நம்பர் 3. ஓகே, பாயிண்ட் நம்பர் 3. ஸோ 1 என்ன நம்ம கற்றுக்கிட்டோம்? வேல்யூ ஆஃப் திஸ். ஓகே, செகண்ட் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? 30 மினிட்ஸ் கேண்டிலில் ப்ளோ ஆஃப் கேண்டில் பாருங்கள், பெரிய கேண்டில்ஸ். அதுக்கப்புறம் இஎம்ஐக்கு கீழே இருக்கா மேலே இருக்கா? கீழே இருந்தால் நீங்கள் வெறும் புட்டை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வெறும் கால்ஸை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். ஓகே, திரும்ப சொல்கிறேன், வெறும் கால்ஸை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். டன். ஸோ நிறைய பேர் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி வரைக்கும் ஒரு 2-3 நாள் பொசிஷன் எடுத்துக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய ப்ராஃபிட்டை நம்ம அவங்க பார்க்கலாம். ரைட், டன். ஓகே, ஸோ இப்போ நான் முக்கியமான பாயிண்ட் நம்பர் 3 நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ரைட், ஓகே. ஸோ இப்போ நான் முக்கியமான விஷயம் தேர்ட் நம்பர் காட்டுறேன். நல்லா பாருங்கள். ஒரு மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்லா பாருங்கள். அட்லீஸ்ட் இந்த 30 மினிட்ஸ் எடுக்கிறீங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள், அட்லீஸ்ட் ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் சின்ன கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். ப்ளோ ஆஃப் கேண்டில், பெரிய கேண்டில் வந்த அப்புறம் சின்ன கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். பெரிய கேண்டிலுக்கு அப்புறம் சின்ன கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ப்ளோ ஆஃப் கேண்டில் வருதுன்னா சின்ன கேண்டிலாக ஃபார்ம் ஆகும்.
இந்த மாதிரி அதில் என்ன அது இப்படி ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது காரணம் நான் சொல்கிறேன். சப்போஸ் இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஒரு பெரிய டவுன் சைட் மொமெண்டம் கொடுத்தது, ஒரு சின்ன சின்ன கேண்டிலாக ஃபார்ம் ஆகுது. எதுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த ப்ரைஸில் அவங்க புட் எடுக்க ரெடியாக இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரைஸ் இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளவே, இந்த ஒரு கேண்டில்னா எந்த கேண்டில், இந்த ஹை இந்த லோ, இந்த கேண்டிலுக்குள்ளவே மார்க்கெட்டில் பேரம் நடந்துட்டுருக்கு, பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால் சின்ன சின்ன கேண்டில், ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இது ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ், சின்ன சின்ன கேண்டில்ஸ். அதே மாதிரி பாருங்கள், டவுன் சைடு வருதா, சின்ன சின்ன ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் உள்ளுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. சில பேர் இதை இன்சைட் கேண்டில், இன்சைட் தியரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் அவ்வளோலாம் இங்கிலீஷெல்லாம் நான் பேச விருப்பப்படல, சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு பெரிய ப்ளோ ஆஃப் கேண்டிலுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன கேண்டில் வந்துக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ப்ரைஸில் இந்த பெரிய கேண்டில் தான் உங்கள் மதர் கேண்டில். இது வந்து குழந்தை, மதர் பேபின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த அம்மா கேண்டிலுக்குள்ளவே பேரம் நடந்துகிட்ருக்கு. செல்லர்ஸ் விற்கிறாங்க, பையர்ஸ் இதை வாங்குறாங்க. நவ் இது எந்த செல்லர் விற்கிறாங்க, எந்த பையர் விற்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியுது, மதர் கேண்டில் பெருசாக இருக்குது, பேபி சின்னதாக இருக்குது. ஸோ மதர் கேண்டில் என்ன ஒரு டிசிஷன் சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நார்மலாக இது நடக்கும். ஸோ மதர் கேண்டில் பெரிய ரெட்டாக இருந்துச்சுன்னா, அதுக்குள்ளேயே இருக்குதுன்னா, நீங்கள் புட்டை பற்றி யோசிங்க, கால்ஸை பற்றி யோசிங்க. மதர் கேண்டில் க்ரீனாக இருந்துச்சுன்னா, நல்லா பாருங்கள், மதர் கேண்டில் க்ரீனாக இருக்குது, அதுக்கப்புறம் மேலேயே நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, நீங்கள் இதை கால் சைட் பற்றி யோசிக்கலாம். ரைட், நல்லா பாருங்கள். முக்கியமான விஷயம் இது மட்டும் கிடையாது. உங்களோட இஎம்ஐ என்ன சொல்லு, இஎம்ஐ கீழேயே இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஹையர் கன்சல் அப் டு இஎம்ஐ வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இஎம்ஐ வரைக்கும் போகும், ஒரு தடவை பவுன்ஸ் ஆகும். ஓகே, நான் உங்களுக்கு திரும்ப அனாலிசிஸில் டைரெக்டாக வரேன் பாருங்கள். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் வருத்தப்படாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இஎம்ஐக்கு மேலே இருக்குது ப்ளோ ஆஃப் கேண்டில், மேலேயே பேரம் நடந்துகிட்ருக்கு. ஸோ மேலே பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆகலை. அடுத்த நாள் என்ன ஆகிருக்குது பாருங்கள், அடுத்த நாளில் ஒரு பெரிய கேப் அப். ஓகே, அடுத்த நாளில் இந்த பாருங்கள், இதுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆகிருக்கு. ஓகே, ஒரு இது கொடுத்து இதுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு பெரிய கேப் அப். அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட்டில் இந்த கேப் அப் எடுத்தவொடனே எல்லாரும் இது பண்ணுவாங்களா, ஏன்னா இவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகிருக்கு. யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது மார்க்கெட்டில் திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணுறதுக்கு. இந்த ஹைக்கும் கொஞ்சோண்டு ரீஎன்ட்ரி பண்ண நிறைய பேர் கேப் ஃபில்லிங் கீப் ஃபில்லிங்வாங்க. கேப் ஃபில்லிங் கான்செப்ட்டுக்கு இதுதான் ஆக்சுவல் ரீசனே. கேப் ஃபில்லிங் பண்ண வரல, ஒரு ரீஎன்ட்ரிக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கொடுக்குது மார்க்கெட். ஏன்னா சில பேர் இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருப்பாங்க, பிகாஸ் இஎம்ஐ பிரேக் ஆயிடுச்சு, பட் ரொம்ப நேரம் பேரம் நடக்குது, மொமெண்டம் இல்லை, ஆப்ஷன் பையர் அவங்களோட இதை லூஸ் பண்ணிடுவாங்க, இதை ப்ரீமியம் தீட்டா டிகேனால. ஸோ அதனால் என்ன ஆகுது, மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் பண்ணால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இப்போ என்ன வாங்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த கேண்டில் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் தைரியமாக என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இதில் என்ன எனக்கு ரெண்டு விஷயம் தெரியுதுன்னா, மார்க்கெட் இஎம்ஐக்கு மேலே இருக்குது, ஹையர் லெவல் கன்சால்டேஷன் ஆகிருக்குது, கண்டினியூஸாக பையர் இந்த ப்ரைஸ்லேருந்து இவ்வளோ தூரம் பையர் இருக்காங்க. ஸோ இந்த பையருக்கு எப்போயா இது தேவையில்லை, உங்களுக்கு ப்ராஃபிட் தேவை. ஸோ பையர் இப்போ ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பிக் இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸ் எல்லோரும் 50-100 பாயிண்ட்டுக்கெல்லாம் தே ஆர் நாட் ஹாப்பி. மினிமம் ஒரு 200-300 பாயிண்ட் அவர் வேணும். பேங்க் நிஃப்டி வேணும்னா மினிமம் ஒரு 500-700 பாயிண்ட் வேணும், நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து இவ்வளோ பெரிய பையர் வந்திருக்காங்க பாருங்கள், ஒரு எல்லா கேண்டிலும் க்ரீன் 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 க்ரீன், ஒரு புல் பேக் எடுத்து திரும்ப க்ரீன், திரும்ப கன்சல்டேஷன் ஆகி போகுது, இதுக்கு மேலே போயிடுச்சு. இதுக்கு மேலே போனார்னா இப்போ என்ன ஆகும், பையர் கண்ட்ரோலில் வந்துடும். இதுக்கு கீழேருந்து கொண்டு வந்தவங்கள பிக் பிளேயர் கண்ட்ரோலில் இருந்து பிக் பிளேயர் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நார்மல் பிளேயராக யார், நீங்கள், நான், ரீட்டைலர்ஸ். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் கூட பை பண்ணிடுவாங்க. பை பண்ணோன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே போக ஆரம்பிச்சது. ஓகே, டன். ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே போக ஆரம்பிச்சது, மேலே வரைக்கும் போயிருக்குது. ஸோ ஹையர் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா 420-477 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, எவ்வளோ நாளில், 2 டேஸில் புல் பேக் எடுத்து. அதனால் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், கீழே வருது சார் அப்படின்னு கேட்கும்போது டோன்ட் வெரி, நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், லாட் ஆட் பண்ணுங்க. இந்த டேயில் சொன்னேன், அவங்க இந்த டேயில் இங்கே ஹையில் போய் ப்ராஃபிட்டாக புக் பண்ணாங்க. திஸ் இஸ் கால் த பவர் ஆஃப் லேர்னிங். எனக்கு ஜஸ்ட்டு நாங்கள் ஒன்று சொல்லுவோம், சார் எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, இனிமேல் நான் ட்ரேட் பண்ணுவேன்றதை கமெண்ட் பண்ணுவீங்க. பட் இது மட்டும் கிடையாது, இன்ட்ராடேயில்
நீங்கள் சீக்ரெட்ஸ் எவ்வளோ இருக்குது. இது வந்து ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் போட்டு எடுக்கிற ஒரு சீக்ரெட். ஓகே, பட் இன்ட்ராடே சீக்ரெட்ஸ் இது எல்லாம் நம்ம கோர்ஸில் நம்ம சொல்லி தருவோம். ரைட். ஸோ நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவில் போட்டிருக்கோம். 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டியோட கொடுக்குறோம். 200%, 100 இல்லை 200. இதில் எல்லாமே ஒன்லி ஆப்ஷன் பையர் தான். நான் ஆப்ஷன் செல்லர் கோர்ஸ் நான் இப்போ இதில் போடலை. ஒன்லி ஆப்ஷன் பையர். என்னென்ன பாயிண்ட்டு ஒன்று ஒன்றா கவர் பண்ண போகிறோம். 20 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். யாருமே கொடுக்காத விஷயத்தை நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க ப்ராஃபிட்டும் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஃபிட்டும் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட் நான் ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புனது தான் இன்றைக்கி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வேறு எங்கேயும் காப்பி பண்ணல, எங்கேயும் பேஸ்ட் பண்ணல. நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும். வாட்ஸ்அப் இமேஜ்னு இருக்குது. ஸ்டூடெண்ட் காலையில் அனுப்பி விட்டாங்க 9/11க்கு. சார் மார்ச் மந்தோட ப்ராஃபிட் பாருங்கள் சார். இவ்வளோ ட்ரேடிங் டேஸில் 27th மட்டும்தான் அவங்க லாஸ் எடுத்தாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 டேஸில் மார்ச் மாதம் 1 டே மட்டும் லாஸ். டன். இப்போ பாருங்கள், ஏப்ரல் மந்த் வரேன். இது மந்த் ஏப்ரல் ஓடிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், நான் அடுத்த ஸ்டூடெண்ட் பாருங்கள். டோட்டல் எவ்வளோ ட்ரேடிங் டேஸ் இருக்குது நீங்கள் வேணால் போயிட்டு உங்களோட இதில் க்ராஸ் செக் பண்ணுங்கள். ஒன்லி 3rd ஏப்ரல் மட்டும் லாஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 டேஸில் ஒரே ஒரு டே மட்டும் லாஸ். ஸோ டோட்டல் 16 டேஸ் அவங்க ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. 17 டே ட்ரேட் பண்ணதில் 16 டேஸ் ப்ராஃபிட், ஒரே ஒரு டே லாஸ். எந்த தியரியும் 100% கிடையாது. நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே காரணம் டீச்சிங் அண்ட் லேர்னிங். நம்பிக்கை இருந்தால் வாங்க, நம்பிக்கை இல்லைன்னா நோ இஷ்யூஸ். என்னென்ன நம்ம கற்றுக்க போகிறோம். கிளாஸ் எப்போலேருந்து இருக்குது பாருங்கள். 18th மேலேருந்து 24th மே வரைக்கும் இருக்குது. நைட்டு உங்களோட ஜாயின் பண்ணுவேன். ரெக்கார்டிங்ஸ் இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரெக்கார்டிங்ஸ் நான் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா தெர் ஆர் மெனி சீக்ரெட்ஸ் நாங்கள் ரிவீல் பண்ணுவேன். இன்க்ளூடிங் இண்டிகேட்டர்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ஷன் செயின்ஸ், ஆப்ஷன் அனாலிசிஸ், ஐகனேஷிஸ், ரெங்கோஸ், செட்டப்ஸ், strategies, firefighting techniques, right entry, right exit, stop loss, right buyer candle, right seller candle, action theories, price action theories, market psychologies, techniques, control your greed. ஓகே, பிடிஎஸ்டி இன்க்ளூடிங் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். லைவ் மார்க்கெட்லேயும் ட்ரேட் பண்ண போகிறோம். நம்மளாம் ஜாயின் பண்ணி ஹேண்ட் ஹோல்டிங் இதெல்லாம் தவிர 2 மாதத்துக்கு நான் ஹேண்ட் ஹோல்டிங் கொடுக்க போகிறேன். ஓகே, ஆப்ஷன் செல்லிங்கோட இன்ட்ரோடக்ஷன், ஆப்ஷன் செயின் டேட்டா அனலைஸ் பண்ணுறது அப்டேட்டட் வெர்ஷன் நான் சொல்லித்தர போகிறேன். அண்ட் மோர் ஓவர் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்க போகிறேன். கோர்ஸ் ஃபீஸ் நான் ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கேன் எவ்வளோன்ட்டு. கோர்ஸ் ஃபீஸ் இந்த ஃபீ பே பண்ணணும். 20 சீட்ஸ் தான் மேக்ஸிமம் நான் எடுக்க போகிறேன். அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு கோர்ஸோட செஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருது. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணது 6 to 7 days நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இப்போ சப்போஸ் க்ளோஸ் வந்து அந்த 7 daysக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா இட் மே எக்ஸ்டெண்ட். ஸோ இட் மே எக்ஸ்டெண்ட் ஆகும், நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ இந்த நம்பர் 9916330358 இந்த நம்பரில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்மளோட ஸ்டாஃப் இருக்காங்க. ஸ்டாஃபுக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுத்து அதே பேமெண்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் மெயிலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 18th மேலேருந்து 24th மே வரைக்கும் ஒரு கிளாஸஸில் நம்ம டெய்லி ஈவினிங்கில் நம்ம ஜாயின் பண்ணுவோம். நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லா டவுட்டும் எடுத்து ரெடியாக வைங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் A to Z டவுட்ஸ் வச்சு ரெடியாக வைங்க. ஓகே, ரைட். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் ஒன்லி ஜாயின். சீரியஸாக இருக்கீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் நாட் சீரியஸ் ப்ளீஸ் டோன்ட் ஜாயின். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சமாக உங்களுக்கு ஐடியா இருக்கணும், ஆப்ஷன்ஸை பற்றி ஐடியா இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம ஸ்டாக்ஸு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம். லைவாக கற்றுக்க போகிறோம். லைவ் ப்ரூஃபாக என்ட்ரி எக்ஸிட்லாம் காட்ட போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். ஓகே, ஸோ நெவர் மிஸ் திஸ் சான்ஸ். ஓகே, பிகாஸ் எல்லா டைமும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வராது. வரும்போது நீங்கள் கிராஸ் பண்ணலன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ எப்படி உங்களுக்கு நம்பர் A ட்ரேடராக மாறணுமா, இல்லை B ட்ரேடராக மாறணுமா, இல்லை நம்பர் C ட்ரேடராக மாறணும், உங்கள் கையில் இருக்குது. ஸோ தெரியாமல் ஆப்ஷன்ஸில் இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும், உள்ளே வந்து இறங்கி பைசாவை லூஸ் பண்ணாதீங்க.
ஏன்னா செபியே உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குது. ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை. அவுட் ஆஃப் 10ல் 9 பேர் லாஸ் எடுக்கிறாங்க. அப்போ 9 பேர் லாஸ் எடுக்கிறாங்கன்னா ஏன் ஸ்டூடெண்ட் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க? இந்த மாதிரி யாருக்காவது P&L க்ரீனில் பார்த்துருக்கீங்களா? ஏப்ரல் மந்தில் ஒரே ஒரு லாஸ் அண்ட் மார்ச் மந்த்லேயும் ஒரு லாஸ். யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் P&L நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் கிடையாது. அப்படி ஜாயின் பண்ண முடியலன்னா இந்த கோர்ஸோட இந்த வீடியோ எண்டில் நம்மளோட டெலகிராமோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பை ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற கால்ஸை ட்ரேட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இல்லை நம்ம டெய்லி அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணுறோம், அந்த அனாலிசிஸை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் இந்த கோர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த கோர்ஸ் எப்போ எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. ஹார்ட்லி இன்னும் ஒரு 2-3 கோர்ஸ் தான் எடுப்போம். ஆஃப்டர் தட் we will be fully stopping this teachings. ஓகே, ஏன்னா பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட பர்சனை ரீச் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அந்த பர்சன்ஸை ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்னோட டீச்சிங் ஸ்டாப் ஆயிரும். ஓகே, பிகாஸ் நான் கற்றுக்கிட்டது, என்னோட உழைப்பு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் அங்கே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட வாட் ஐ லேர்ன் ஐ ஷுட் டீச் சம்படி. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அது ரீச் ஆகிடுச்சுன்னா, ஒரு தமிழ் கம்யூனிட்டிக்கு இவ்வளோ பேர் ரீச் ஆச்சுன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் 19,999 இருந்தாலுமே அந்த அமௌண்ட்டோட 50 டைம்ஸ் 50 மடங்கு அதிகமாக தான் கற்றுக்க போகிறீங்க. முதல்ல எவ்வளோ பணம் கொடுத்தாலும் யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு நான் இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் கற்றுக் கொடுக்குறேன்னா நீங்கள் நம்ம குரூப்பில் கேட்டு பாருங்கள். ரைட்? அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரெல்லாம் மார்க்கெட்டில் லாஸ் எடுக்கிறீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் புட் சைடில் இருக்குது. கால் நான் எப்போ போவேன்னா, எப்போ எனக்கு மார்க்கெட் 519க்கு மேலே போச்சுன்னா கால் சைட் போவேன். அதே மாதிரி மார்க்கெட்டு இப்போ புட் சைடில் இருக்க ஒரு காரணத்தினால எப்போ வந்து 388 கீழே க்ளோஸ் ஆகுதோ அடுத்தது டார்கெட் எனக்கு 347 ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் ஃபாலோடு பை 314. ஓகே, இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்டு கீழே எனக்கு வந்து ஒரு எனக்கு டவுன் சைடு மூவ் இருக்குது. ஸோ கால் சைடு யோசிக்கணும், நான் வந்து 514க்கு மேலே போனால் மட்டும் தான் யோசிப்பேன். இது இன்றைய நிலவரம், மண்டேக்கு உண்டான நிலவரம். ஸோ எனிவே, ஆல் த பெஸ்ட், பபாய். ஓட்டி பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், பேப்பர் பென் எடுத்து பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய், அண்ட் see you in my new class. Thank you, bye.